அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். உங்களுக்கு தினம் பேப்பரில் பார்த்தா இவங்களை கடத்திட்டு போனாங்க, அவங்கள கடத்திட்டு போனாங்க, இவங்கள பிடிச்சாங்க, அவங்கள பிடிச்சாங்கன்னு சொல்லி த்ரில்லர் நியூஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு த்ரில்லர் சம்பவம் இங்கே நடக்குது. ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். இது சஸ்பென்ஸாக கொஞ்சம் கதை வேணும்னு ஒருத்தர் சொன்னதுனால இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப பயமாக இருக்கிறவங்க, இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க, ஹார்ட் பீட்டு ஜாஸ்தி இருக்கிறவங்க, அப்புறம் ஹார்ட் பீட்டு கம்மியாக இருக்கிறவங்க, அப்புறம் சுகர் ஜாஸ்தி இருக்கிறவங்க, சுகர் கம்மியாக இருக்கிறவங்க. என்ன சார் அப்படின்னா யாருமே இல்லைங்கிறீங்க. நான் சொல்கிறது ஒரு சும்மா வரம்பு தான், ஒரு காமெடிக்காக தான். இதை நீங்கள் பாருங்கள், தயவு செஞ்சு பயந்துடாதீங்க. கடைசியில் அதனுடைய முடிவு ரொம்ப பயமாக இருக்கும். பயந்துடாதீங்க. அப்புறம் பயந்ததுக்கு அப்புறம் எனக்கு கமெண்ட் போடுங்க, எப்படி பயந்தீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்க. ரைட்? ஓகே. ஒரு நாள் ஒரு அம்மா, அவங்க காலேஜ் லெக்சரர், பயாலஜிக்கல் எம்எஸ்சி பிஹெச்டி. அந்த அம்மா, அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் யாரோடனா அவங்க ஹஸ்பண்டோட ஃபோன். இந்த அம்மா ஃபோன் எடுக்குது, ஹலோன்னு சொல்லுது. அதுக்கு அந்த சைட்லேருந்து ஒருத்தன் பேசுகிறான். யார் அது, மஞ்சுளா தேவியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, ஆமாம், மிஸ்ஸஸ் மஞ்சுளா தேவி அப்படின்னு சொல்லுது. அவனுக்கு முதல் எடுத்தோடனே இந்த மாதிரி கேட்குறாங்களேன்னு ஒரு சரி சரி, இதுக்கெல்லாம் என்ன, மிஸ்ஸஸ் மஞ்சுளா தேவி, இந்த ஃபோன் யாருதுன்னு தெரியுமான்னு கேட்குறான். தெரியும், என்னோடய ஹஸ்பண்டோடது. நான் அருவாள் ஆறுமுகம் பேசுகிறேன் அப்படின்னா. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, நான் அருவாளெல்லாம் வாங்க போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லிச்சு. இந்த பாரு, இந்த கிண்டல்லாம் வேண்டாம், நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோ. உன்னுடைய ஹஸ்பண்டை நான் கடத்திட்டு வந்திருக்கேன். நாங்கள் இப்போ ரொம்ப தூரத்தில் இருக்கோம். இப்போ நான் சொல்கிறத நீ கேட்கணும். அதுக்கு முன்னால் எனக்கு 2-3 கேள்வி. இப்போ ஒரு உடம்பின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறான். நீ சொல்கிறது எனக்கு புரியல அப்படிங்கிறான். இப்போ நம்ம உடம்புல நிறைய மூலக்கூறுலாம் இருக்குல்ல, நீ படிச்சிருப்பிய, சோடியம், பொட்டாசியம், கால்சியம், அந்த மாதிரி அதனுடைய மதிப்பெல்லாம் என்னன்னு கேட்குறான். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, மூளை இருக்கிறவங்களுக்கு ஒரு ரேட்டு, மூளை இல்லாதவங்களுக்கு ஒரு ரேட்டு, நீ எதை கேட்குறேன்னு சொல்லு. நீ மூளை இல்லைன்னே வச்சுக்கோ அப்படின்னு. இப்போ கால்சியம் அப்படின்னா அதில் கிடைக்கிற சுண்ணாம்பு வச்சு கொஞ்சம் வெள்ளையடிக்கலாம். பொட்டாசியம் அப்படின்னா கொஞ்சம் தீக்குச்சி செய்யலாம். சோடியம்னா கொஞ்சம் உப்பு செய்யலாம். அதே மாதிரி உள்ளே இருக்க தண்ணின்னா ஒரு பீப்பாயில் ரப்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வரிசையாக ஒரு 7 சொல்லிட்டு வருது. இவன் சொல்ல வெரி குட் வெரி குட் வெரி குட்னு சொல்லிட்டே வரான். முடித்த உடனே அந்த அம்மா கேட்குது, எல்லாம் கேட்குறியே, இப்போ எது கேட்டேன்னு சொல்லி. இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக என்ன விலைக்கு போகும்னு கேட்குறான். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, எல்லாம் மொத்தமாக சேர்ந்தா ஒரு 250 ரூபாய்க்கு போகும், அவ்வளோதான். சரி, இது உடலின் மதிப்பு, உயிரின் மதிப்பு எவ்வளவு அப்படின்னு அவன் கேட்குறான். நீ என்ன சொல்கிறேன்னு புரியல, சொல்லு அப்படின்னு. இல்லை, உங்கள் கணவரோட உடம்பை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருந்தேன், இப்போ அவரோட உயிரின் மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, சரி, நீ கடத்தி வச்சிருக்கேன்னு ஆகுது, உயிரை பற்றி எந்தக்கு பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு ஒரு 1,00,000 ரூபா எனக்கு வேணும், இமீடியட்டாக வேணும். அதுவும் 200 ரூபாயா வேணும், 500 ரூபாயா வேணாம். ஏன்னா திடீர்னு 500 ரூபா செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க, பம்பா போயிடும். 200 ரூபா 100 ரூபாயை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, எங்கள் ஹஸ்பண்டை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குது. இல்லை, நான் உங்கள் ஹஸ்பண்டை கடத்தி தான் வச்சுருக்கேன்னு வழியே அவர் எப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு. அவரை மாதிரி ஒரு மகா மோசமான ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்குது அந்த அம்மா. அதுக்கு அவன், ஐயோயோ என்ன சொல்கிறீங்கன்னு. இல்லை பாரு, காலையில் சுடுதண்ணி கொண்டு வந்து வச்சேன், தண்ணி சூடாக இருக்கான்னு சொல்லி என் கையை தூக்கி உள்ளே வச்சு சூடாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணார். அப்படி, ஐயோ, அப்புறம் இது இன்னைக்கு பரவாயில்ல, நேற்றுக்கு காப்பி கொண்டு வந்து சூடாக வச்சேன், காப்பி எடுத்து நீ குடின்னு சொல்லி மடக்குன்னு எனக்கு குடிக்க வச்சாரு. சூடான காப்பி குடித்து நாக்கெல்லாம் வெந்து போச்சு. என்னப்பா இப்படி சொல்கிற, உங்கள் ஹஸ்பண்ட் இவ்வளோ கொடுமையானவனை, பார்த்தா ரொம்ப சாதுவாக இருக்காருன்னு. அப்படியெல்லாம் நம்பாத, அது பசுத்தோல் போர்த்த புலி அப்படிங்கிற அந்த அம்மா. சரி, அதெல்லாம் கிடக்கட்டும், நான் கேட்டு 1,00,000 ரூபா என்ன பண்ணுறேன் அப்படின்னு. 1,00,000 ரூபாயெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படி.
சரி வேண்டாம், ரூ. 50,000 கொடு அப்படின்னு. அந்த அம்மா கொஞ்சம் யோசிக்குது, இரு பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, என்கிட்ட 50,000மே இல்லை அப்படிங்குது. சரி வேண்டாம், ரூ. 10,000 கொடு அப்படிங்குது. அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே அந்த அம்மா சொல்லுது, என்கிட்ட 10,000ம் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறது உன் கணவனை வச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அது உன்னோட பிரிய, நீ தானே கடத்திட்டு போன, நீ என்னவோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. சொன்னோன்னே இங்கே பாருங்க, என் நண்பர்களே, இனிமேல் தான் ட்விஸ்ட் வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இங்கே வரப்போகுது. தயவு செஞ்சு கூர்மையாக கவனிங்க. இப்போ நம்ம கதை தொடரும். இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு, நீ தானே கடத்திட்டு போன, நீ என்னவோ பண்ணிக்கோ அப்படின்னு அவன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். சரி, அப்போ ஒரே ஒரு வேலை மட்டும் செய்வோம், ஒன்றும் வேண்டாம், இத்தனை கடத்திட்டு வந்து பெட்ரோல் செலவுக்காவது ஒரு ரூ. 2,000 கொடு அப்படிங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, 20 பைசா கூட கொடுக்க மாட்டேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருது. ஃபோனை வச்சிருந்தா இவன் என்ன பண்ணுறான், வர்றான் உள்ள. வந்தோடனே அந்த ஆள்கிட்ட சொல்கிறேன், என்னையா அவங்க சம்சாரம் இப்படி இருக்குது அப்படின்னு. அவன் சொல்கிறான், நீ வேற, நான் நேற்று ஒரு 5 ரூபா கேட்டேன், டீ சாப்பிட்றதுக்கு 5 ரூபா 10 ரூபா கேட்டேன், வெறும் டீ 10 ரூபா தானே, 10 ரூபா கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு அந்த அம்மா சொல்லிச்சுன்னு சொல்லி தான் விரலை தூக்கி அங்கே வச்சேன். ஓ, அதுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்தியா, அந்த அம்மா சொல்லிச்சு, ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு. அதெல்லாம் அப்படித்தான், உனக்கு இப்போ உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, என்னை என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ பண்ணிக்கோ அப்படின்னு. என்னையா இப்படி சொல்கிறேன்னா, ஆமாய்யா பண்ணிக்கோன்னு சொல்லும்போது அந்த ஃபோன் மறுபடியும் ஒரு ஃபோன் வருது. எடுத்து பார்த்தா அந்த அம்மா பேசிட்டு, இவனுக்கெல்லாம் ஒரே குஷி, அந்த அம்மாவுக்கு மனசு மாறிடுச்சுன்னு. அந்த அம்மா ஃபோன் எடுத்து சொல்லுது, யார் பேசுறது, அருவாள் ஆறுமுகமா அப்படின்னு. ஆமாம்மா, ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஞாபகம் இல்லாமல் இருக்குமா என்ன? ரைட்டு, இப்போ எனக்கு உனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஒன்று, அவர் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லு, கொல்ல போறியா, வெட்ட போறியா, அல்லது எரிக்க போறியா, இது 2 மட்டும் எனக்கு சொல்லு. அவன் கன்ஃபியூஸ் ஆகிடுறான். என்னடா இந்த அம்மா இவ்வளோ குருவிலாக இருக்குன்ட்டு. என்னம்மா சொல்கிறீங்க? இல்லை இல்லை, எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? சப்போஸ் அவரை வெட்டினீங்கன்னா எங்கே புதைக்கிறீங்கன்னு மட்டும் சொல்லிடுங்க, நாங்கள் நாளைக்கு காலையில் வந்து எல்லா வேலையும் பார்த்து சடங்கெல்லாம் பண்ணிடுறோம். அல்லது எரிச்சிங்கன்னு வச்சுங்க, அந்த சாம்பலை மட்டும் ஒரு கவரில் போட்டு எங்கள் வீட்டு வாசப்படியில் கொண்டு வச்சுரு, நாங்கள் பக்கத்தில் எங்கேயாவது போய் கரைச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. 2 பேர் அந்த கடத்திட்டு வந்தவங்க திக் திறமை அடைஞ்சு நிற்கிறாங்க. அன்புள்ள நண்பர்களே, இப்போ தான் ட்விஸ்ட் வரப்போகுது, நல்லா கவனிங்க, கூர்ந்து கவனிங்க. அப்போது அவன் வந்து திரும்பி வந்தோடனே அவங்களாம் வெளியில் போய் கூடி கூடி பேசுகிறாங்க. இவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி 4 பாட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்காரு. ஒரு 5 நிமிஷம் கழித்து அவங்கெல்லாம் வராங்க. வந்தோடனேயோ, என்னையா இப்படி உங்கள் அம்மா, இந்த அம்மா இப்படி சொல்லுது, எங்கேயாவது காசு கீசு வச்சுருக்காயா அந்த அம்மா, சொல்லியா நம்ம போய் அடித்து எல்லாம் சமமாக பிரிச்சுக்கலாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லைப்பா அப்படியெல்லாம் பிரிக்க முடியாது, எங்கே வச்சுருக்கான்னு எனக்கே தெரியாது, எனக்கே தெரிஞ்சால் நான் திருடிட்டு வந்துடுவேன்ல, உனக்கு நீ எதுக்கு திருடணும், நானே திருடிக்குவேன்ல அப்படிங்கிறான். என்னையா இப்படி இருக்கீங்க, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அதுக்கு இப்போ பார்த்துட்டீல்ல, இப்போ அடுத்து என்ன செய்ய போகிற சொல்லு அப்படின்னு. நம்ம என்ன சொல்லிச்சுன்னு கேட்டான். இந்த மாதிரி உன்னைய வெட்டி கொலை பண்ண எங்கே புதைக்கிறேன்னு கேட்டுச்சு, எரிச்சா எங்கே சாம்பலை கொண்டு வந்து வீட்டில் வாசப்படிக்கு வைன்னு சொல்லியிருந்தேன். அது அந்த ஆள் சிரிக்கிறான். சிரிச்சோன்னே, நல்ல வேலை நினச்சேன், ஏன்னா இது மாதிரி ஒரு கிராதக பொம்பளையை நான் பார்த்ததில்ல, நீ என்ன வேணால் பண்ணிக்கப்பா, என்னை வெட்டுறதுனா வெட்டிக்கோ, எரிக்கிறதுனா எரிச்சிக்கோ, அப்படி எரிக்கிறதா இருந்தால் சொல்லு, என் ஃப்ரெண்டு விறகு கடை இருக்குது, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், கொஞ்சம் விறகு வாங்கி தரேன், வேணால் எரிச்சு விட்ரு அப்படிங்கிறான். எல்லாம் மலைச்சு போயிடறானுங்க. மலைச்சு போனோன்னே அன்பர்களே கவனிங்க, இனிமேல் தான் டெஸ்ட் வருது. மறுபடியும் வந்தோடனே சரி வாப்பா ஏறி உட்காருங்கன்னு சொல்லி இவங்க கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு போகிறானுங்க. என்ன பண்ணுறதுனே இவனுங்களுக்கு தெரியல, இவனை அடிக்கவும் முடியல, உதைக்கவும் முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்சம் தூரம் வந்தோன்னா டவுன்ஷிப் அந்த ஏரியா வந்தோடனே, உதாரணமாக நம்ம காந்தி பார்க்குன்னு வச்சிங்களேன், காந்தி பார்க்குக்கிட்ட கதவை திறந்து இறங்கிப்பா, இறங்கி போய்க்கோ அப்படிங்கிறாங்க. ஏப்பா ஒன்றும் செய்யலையா அப்படின்னு கேட்டேன்னே, இல்லை இல்லை, எங்களுக்கு இன்னைக்கு காலையில் தலை எழுத்து உன்னை பார்க்கணும், உங்கள் சம்சாரத்தை கூட பேசணும்னு, நாசமாக போச்சு போங்கடா நான் சொல்லி துரத்தி விட்டு இவனுக்கு போயிடுறானுங்க. இவன் பாட்டுக்கு போய் ஒரு ஆட்டோக்காரனை கூப்பிட்றான். ஆட்டோக்காரனை கூப்பிட்டு ஏறி உட்காரும்போது அவன் ஃபோன் அவன் கையில் கொடுத்துட்றாங்க. ஃபோன் பண்ணி ஏதோ பேசுகிறான், அந்த அம்மாட்டு வீட்டில் பேசுகிறான். அப்புறம் இவங்க போகும்போது, வீட்டு வாசப்படி போகும்போது அந்த அம்மா ஒரு ஆரத்தி தட்டை கரைச்சிட்டு வந்து ரெடியாக நிற்கிது. இவன் ஆட்டோவில் விட்டு இறங்கினானே அந்த அம்மா அப்படி ஆட்டோவில் அப்படி சுற்றி அப்படி வெளியில் கூட்டிகிட்டு இவனை உள்ளே கூட்டிகிட்டு போகுது. உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்காந்தோன்னே வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சுற்றி வந்து உட்காந்துக்கிறாங்க.
அப்போ அந்த அம்மாவும்